ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து பிஹெச்டி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் கூகுள் லென்ஸ். ஓகேங்களா? நிறைய பேருக்கு கூகுள் லென்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். நான் வந்து என்னோடய ரிசர்ச்க்கு வந்து கூகுள் லென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். 3 வேல நான் வந்து கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட் வே சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ எம்எஸ்சி பேப்பர், எம்எஸ்சி, பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நம்ம கைட் பண்ணும்போது டெசர்டேஷனில் நம்மளே வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சில பேப்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரீசன்ட் பேப்பர்ஸாக இருக்கும். அந்த பிடிஎஃப்லேருந்து உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் டேரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். இப்போ வந்து நான் வந்து ஸ்க்ளீரேட்ஸ் ரிலேட்டடாக ஒரு பேப்பர் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா, இதில் பர்டிகுலராக எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, இது வந்து அதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நிறைய பிடிஎஃப்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளால் பண்ண முடியும். ஆனால் சில பிடிஎஃப்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா அதோட பிரிண்டட் வெர்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதோட சாஃப்ட் காப்பி இருக்காது. ஸோ பிரிண்டட் வெர்ஷன் மட்டும்தான் ஒரு ஆர்டிக்கிளுக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம அதை காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது நம்மளோட ஆர்டிகிள்ஸ்க்கு. ஸோ அதை வந்து வி கேன் யூஸ் திஸ் கூகுள் லென்ஸ். நம்ம வந்து அதை காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொரு இதே ரிலேட்டடாக ஸ்க்ளீரேட் ரிலேட்டடாக இன்னொரு பேப்பர் இருக்குது பாருங்கள். அது வந்து 80s பப்ளிஷ் ஆனது. அது வந்து நம்மளால் வந்து நம்ம இது மாதிரி காப்பி பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் என்னோடய லேப்டாப்பில் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம். ஸோ அதனால் நான் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாருங்கள், அல்ட்ரா ஸ்ட்ரக்சரல் ஸ்டடி. இது வந்து ஸ்க்ளீரேட் ரிலேட்டட் தான். பட் நான் காப்பி பண்ண ட்ரை பண்ணுறேன். அது வந்து காப்பி ஆக மாட்டேங்குது. இதில் வந்து பர்டிகுலர் இப்போ இந்த பேப்பரில் உங்களுக்கு பர்டிகுலராக வந்து இன்ட்ரோடக்ஷனில் வந்து சில பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஈஸி தான். நம்ம மொபைல்லையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். லேப்டாப்லேயும் பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கொடுத்தோன்னா நம்ம வந்து அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பவர் பாயிண்டில் பேஸ்ட் பண்ணணும் எப்போவுமே. நான் ஆல்ரெடி என்னோடய நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். லேப்டாப்பில் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா, நம்ம வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்து கண்ட்ரோல் அண்ட் பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்து அதை பவர் பாயிண்டில் பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பவர் பாயிண்டில் போய் நீங்கள் பேஸ்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை சேவ் அப்படின்னு சொல்லிட்டு பிக்சராக சேவ் பண்ணணும். அப்படின்னு வந்து ரைட் கிளிக் கொடுத்து பிக்சராக சேவ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் கூகுள் லென்ஸில் வந்து அப்லோட் பண்ணலாம். இப்போ நம்ம கூகுள் லென்ஸ் போய்க்கலாம். கூகுளுக்கு போனோன்னா நமக்கு வந்து கூகுளில் ரைட் சைட், இப்போ இது என்னோடய வால்பேப்பரில் வந்துட்டு சர்ச் பண்ணும்போது ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கேமரா சிம்பிள். அதுதான் வந்து கூகுள் லென்ஸ். நீங்கள் அதை வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேலரியிலேருந்து அது வந்து ஷோ ஆகும். கேலரியில் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு. இப்போ நான் அந்த ரிசர்ச் பேப்பரில் வந்துட்டு எனக்கு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வேணும் அப்படின்னா, அதை ஸ்கேன் பண்ணும்போதே வந்துட்டு நிறைய ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா? ட்ரான்ஸ்லேட், இல்லைன்னா வந்துட்டு டெக்ஸ்ட்டாக எப்படி வேணும் அப்படின்னு. உங்களுக்கு டெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை கொடுத்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்தெந்த இடத்துல வேணுமோ அதை பர்டிகுலராக எனக்கு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் வேணும். ஸோ அதனால் நான் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செலக்ட் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் செலக்ட் பண்ணணும். இன்ட்ரோடக்ஷனில் எனக்கு ஃபஸ்ட்டு 4 லைன் தான் வேணும் அப்படின்னா, இந்த கூகுள் லென்ஸில் அந்த மாதிரி வந்து பிடிஎஃப், அதாவது ஹார்ட் காப்பி, அந்த பிரிண்டட் வெர்ஷனான ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலை வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்திருக்குன்னா அதை நம்மளால் டேரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ வி கேன் யூஸ் திஸ். இந்த கூகுள் லென்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் அதில் அப்லோட் பண்ணி நம்ம இந்த பர்டிகுலராக இந்த 4 லைன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அழகாக காப்பி பண்ணி உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூகுள் லென்ஸை யூஸ் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் வந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வந்து வேறு லாங்குவேஜில் இருந்தது அப்படின்னா, ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட், ஓகேங்களா, அவங்க வந்து கேரளா, அவங்க ரீசெண்டாக ஒரு சயின்டிஃபிக் நியூஸ் வச்சுருந்தாங்க. அந்த நியூஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளத்தில் தான் வந்து எழுதியிருந்தது. அந்த மாதிரி வந்து வேறு லாங்குவேஜில் இப்போ நம்ம வந்து தமிழில் ஒரு பிளான்ட்டை பற்றி ஒரு நியூஸ் போடுறோம், ஸ்டேட்டஸ் போடுறோம் அப்படின்னா, அது வந்து இப்போ நமக்கு வேறு லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரிசர்ச் சர்க்கிளில் இருக்கவங்க வேறு லாங்குவேஜ் அப்படின்னா, அவங்களோட நியூஸையும் கூட நீங்கள் ஈஸியாக வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட கூகுள் லென்ஸில் பார்த்தா ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். ஒன்று செலக்ட், இல்லைன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். இப்போ இதே வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ட்ரான்ஸ்லேட் கொடுத்தோன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டு தமிழா, இல்லை இங்கிலீஷ் டு ஹிந்தியா, இங்கிலீஷ் டு மலையாளமா அப்படின்னு. இப்போ நான் வந்து இங்கிலீஷ் டு தமிழ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு
அது வந்து அந்த பர்டிகுலராக வந்து அதை மட்டும் ட்ரான்ஸ்லேட் பண்ணும். நம்ம எந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அதை மட்டும் ட்ரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ நம்ம வந்து கூகுள் லென்ஸில் ட்ரான்ஸ்லேட்டும் பண்ண முடியும். இது இல்லாமல் கூகுள் லென்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் திங், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேப்பரை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். 80s பேப்பர், அதாவது பிரிண்டட் வெர்ஷனில் இருக்கிறத வந்து நம்மளால் காப்பி பேஸ்ட் பண்ண முடியாததை கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம காப்பி பண்ணிக்கலாம். தென் செகண்ட் ஒன் வந்து யாராவது ஒருத்தவங்க ஏதாவது வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து டேரெக்டாக நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்போ வந்து இது ஒரு தமிழ் நியூஸ்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம எனக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்குவோம். இல்லை வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த லாங்குவேஜில் அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்குவோம். இது செகண்ட் திங் கூகுள் லென்ஸில். ஓகேங்களா? இப்போ அந்த தமிழில் இருந்ததை நான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தேர்ட் திங் பார்த்திங்கன்னா, இப்போ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிளான்ட்லாம் சர்வே பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து எல்லா பிளான்ஸுக்கும் நமக்கு நேம் வந்து ஃபெமிலியராக தெரியாது. ஸோ நம்ம எப்போவுமே வந்து பிளான்ட் ஐடென்டிஃபிகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, அதோட ஃப்ரூட்டிங் பார்ட் இல்லைன்னா வெஜிடேட்டிவ் பார்ட் இருந்ததுன்னா அதுதான் வந்து அதுக்கு லைசன்ஸுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஹெர்பேரியமில் வச்சோம்னாலே ஒரு பிளான்ட்டை வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஹெர்பேரியம் யூஸ் பண்ணாலே நம்ம அதுக்கு வந்து இது பண்ணணும். அதோட ஃப்ரூட்டிங் பார்ட்டோட தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் டேரெக்டாக வந்து அப்லோட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ஒரு பிளான்ட்டோட ஃபோட்டோ வந்து நான் வச்சுருக்கேன். இதோட ஃபேமிலியும் எனக்கு தெரியாது, ஜீனஸும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா கூகுள் லென்ஸில் போட்டுக்கலாம். கூகுள் லென்ஸில் இதே மாதிரி ரைட் கார்னரில் கூகுள் லென்ஸை கிளிக் கொடுத்து அதுக்கப்புறம் உங்கள் கேலரியிலேருந்து உங்களோடதை அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிங்கன்னா இது என்ன ஃபேமிலி, அட்லீஸ்ட் என்ன ஜீனஸ் அப்படின்னு கீழே வந்து சர்ச் பண்ணி கொடுக்கும். இதே மாதிரி ஃபீச்சர்ஸோடு இருக்கிற ரிமைனிங் பிளான்ஸ் எல்லாம் வந்து கூகுளில் அப்லோட் பண்ணியிருப்பாங்களா, அது எல்லாமே கொடுக்கும். ஸோ அதனால் இந்த பிளான்ட்டோட நேமே உங்களுக்கு தெரியலைனாலும் அதோட ஜீனஸ் என்ன, ஃபேமிலி என்ன அப்படின்னு காட்டும். இதை வந்து பிளைண்டாக நம்ம நம்பக்கூடாது, கிராஸ் செக் பண்ணிக்கலாம். பட் அதே மாதிரி சிமிலராக இருக்க பிளான்ட்டை வந்து நமக்கு வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி கூகுள் லென்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.